Hi guys, welcome to Mac India. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோ ஏர்ஃபைபரை பற்றி போட்டிருந்தோம். அதில் வந்து என்னென்ன ஸ்கீம் இருக்குது அதை பற்றி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து சார்ஜபிள் எவ்வளோ வரும்ன்றது சரியாக தெரியல, அவுட்டோர் யூனிட்டுக்கு மட்டும்தான் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். இப்போ ஜியோ ஏர்ஃபைபர் பார்த்தீங்கன்னா எப்படி புக் பண்ணலான்னா 2 டைப்பில் புக் பண்ணலாம். நீங்கள் ஒன்று ஆன்லைனில் புக் பண்ணலாம், உங்கள் ஜியோ ஆப் மூலிமா புக் பண்ணலாம். ஜியோ ஆப் மூலிமா புக் பண்ணோன்னா நீங்கள் வந்து உங்கள் லொக்கேஷனை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்கள் லொக்கேஷனுக்கு அவைலபிலிட்டி இருந்ததுன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ₹100 ஃபீஸ் கட்டுற மாதிரி வரும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஆஃப்லைன்லேயும் புக் பண்ணலாம். ஆஃப்லைனில் எப்படின்னா 6008 இந்த நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிலிட்டி என்னென்னன்றது போட்டிருக்கோம். அது கீழே வந்து புக் நவுன்னு இருக்கும், அதுக்கும் கீழே வந்து நவ் மோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஏரியா பின்கோடு வந்து 6 டிஜிட் பின்கோடு கேட்பாங்க. அந்த 6 டிஜிட் பின்கோடை டைப் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒன்று ரிஃப்ளெக்ட் ஆகும். அதில் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க உங்களை அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வந்து 1 or 2 ஹவர்ஸில் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து டீட்டெயில் கொடுப்பாங்க. அந்த டீட்டெயில் தான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த டீட்டெயிலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து பிளான்ஸ் மட்டும்தான் லான்ச் பண்ணியிருக்கோம், இன்னும் வந்து புக்கிங்லாம் வந்து அக்டோபர் ஃபஸ்ட் வீக்கில் தான் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருந்தோம்னா, நம்ம வந்து அவுட்டோர் யூனிட்டுக்கு சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது அப்படி கிடையாது. நீங்கள் வந்து எடுக்கிற பிளானை பொறுத்து நீங்கள் எந்த பிளானாக இருந்தாலும் சரி, மினிமம் பிளான்லேருந்து மேக்ஸிமம் பிளான் வரலாம். 6 மந்த் பிளான் தான் மினிமம் பிளான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது 599 இருக்கட்டும், இல்லைனா 899 இருக்கட்டும், அது எதுவாக இருந்தாலும் 6 மந்த் பிளான் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி 6 மந்த் பிளான் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ₹1000 வந்து ரீஃபண்டபிள் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 12 மந்த் பிளான் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த டெபாசிட்டும் கிடையாது, எல்லாமே உங்களுக்கு வந்து அதில் இன்க்ளூடிங்கில் வந்துடும். ஸோ இதில் வந்து 2 பிளான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, 2 கேட்டகரியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது ஒவ்வொன்றுத்துலேயும் 3 பிளான் இருக்குது. பிளான்ஸ் வந்து ஏர்ஃபைபர்னு சொல்லிட்டு ஒரு 3 பிளான்ஸ் கொடுக்குறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு பிளான் பார்த்தீங்கன்னா 599 ப்ளஸ் ஜிஎஸ்டி, அன்லிமிட்டெட் 30 MBPS டேட்டா வந்து உங்களுக்கு அன்லிமிட்டடாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிடியும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 11 ஓடிடி தராங்க. அதில் வந்து டிஸ்னி ஹாட்ஸ்டார், ஸ்டோனி லிவ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு சன் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சேனல்லாம் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி 899 ப்ளஸ் ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 MBPS ஸ்பீடு கொடுக்குறாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்னி ஹாட்ஸ்டார் வந்துடும், ப்ளஸ் சோனி லிவ், இந்த மாதிரி ஜியோ சினிமா, சன் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து ஸ்பீடு மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகுது. 1199 அதாவது 1199 ப்ளஸ் ஜிஎஸ்டிக்கு ஒரு பிளான் சொல்கிறாங்க. அந்த பிளானை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா என்னென்ன அவைலபிள் பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைம், டிஸ்னி ஹாட்ஸ்டார், இது 3மே அதில் வந்து அவைலபிளாக வந்துடுது. இதோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா 100 MBPS ஸ்பீடு தான். ஏர்ஃபைபர் மேக்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1499 ப்ளஸ் ஜிஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 300 MBPS ஸ்பீடு கொடுக்குறாங்க, ப்ளஸ் 13 ஓடிடி வரும். 2499 ப்ளஸ் ஜிஎஸ்டிக்கு 500 MBPS ஸ்பீடு கொடுக்குறாங்க, ப்ளஸ் 13 ஓடிடி ஆப் வரும். 3999 ப்ளஸ் ஜிஎஸ்டிக்கு 1 Gbps ஸ்பீடு கொடுக்குறாங்க, 13 ஓடிடியோடு வரும். சேனல்ஸை பொறுத்தவரையிலும் 550 ப்ளஸ் சேனல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா பிளானுமே வந்து மினிமம் 6 மந்த் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மினிமம் 6 மந்த் அப்ளை பண்ணிங்கன்னா ₹1000 டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ₹1000 வந்து நீங்கள் எப்போ உங்களுக்கு வேணான்னு தோணுதோ அப்போ நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த ₹1000 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதுவே நீங்கள் வந்து 12 மந்த் பிளான் எடுத்திங்கன்னா எந்த சார்ஜஸுமே கிடையாது, உங்களுக்கு அப்சல்யூட்லி எல்லாமே ஃப்ரீயாக வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செட்டாப் பாக்ஸ், அவுட்டோர் இன்டோர் யூனிட் ப்ளஸ் உங்களுக்கு வாய்ஸ் ஆக்டிவேட் ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துறாங்க. இது எல்லாமே இன்க்ளூடடாக அந்த பிளான்லேயே வந்துடும். அக்டோபர் ஃபஸ்ட் வீக்கில் தான் வந்து உங்களுக்கு வந்து புக்கிங் அண்ட் இன்ஸ்டாலேஷன் சொல்லியிருக்காங்க. அக்டோபர் ஃபஸ்ட் வீக்கில் வந்து ப்ரீவியஸாக ஜியோ ஃபைபர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஆஃபர் வந்தால் நம்ம சேனல்லையே அதையும் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ கைஸ், இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் அப்டேட்டாக வரும். பாய்.